கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் அருகே லாலாப்பேட்டை ரயில்வே சுரங்கப்பாதையில் 2 அடிக்கு மேல் மழைநீர் தேங்கியிருப்பதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் கார்த்திகேயன் இணைந்திருக்கிறார். கார்த்திகேயன், மழைநீரை அப்புறப்படுத்தும் பணி ஏதாவது முடுக்கிவிடப்பட்டிருக்கா? என்ன விவரம்? கரூர் மாவட்டத்தில் இரவு சுமார் 2 மணி நேரத்திற்குமாக மாவட்டத்தின் பல்வேறு பகுதியில் கனமழை பெய்தது. குறிப்பாக கிருஷ்ணராயபுரம் பகுதியில் 30 மில்லிமீட்டர் மழை பெய்திருந்த நிலை லாலாப்பேட்டை அருகே உள்ள அந்த புகைவெளி பாதையில் சுமார் 5 அடி நள்ளிரவு முதல் தண்ணீர் தேங்கி இருந்தது. காலை வரை 5 அடி முதல் தண்ணீர் தேங்கி தற்போது 3 அடியாக குறைந்துள்ளது. இந்நிலையில் நள்ளிரவில் வந்த ஒரு கார் ஒன்று அந்த தண்ணீரில் மாட்டிக்கொண்டு அதிகாலை நேரத்தில் மற்றொரு காரின் உதவியோடு அந்த வாகனத்தை அப்புறப்படுத்தினர். தற்போது காலையிலிருந்து அந்த பகுதியில், அதாவது கிராம பகுதியிலிருந்து லாலாப்பேட்டை பேருந்து நிலையத்துக்கு வரக்கூடிய அந்த பகுதியில் உள்ள இருசக்கர வாகனங்கள் ஆயிரக்கணக்கானோர் அந்த வழியாக தான் வர வேண்டும், அல்லதால் 5 கிலோமீட்டர் சுற்றி செல்லக்கூடிய நிலையில் ஏற்பட்டது. அந்த தண்ணீர் இருப்பது தெரியாமல் 10க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் தண்ணீரில் நினைந்து, அதாவது வண்டி பழுதாகி நின்று பொதுமக்கள் அவதியடைந்தனர். தற்போது அந்த பகுதியில் இருசக்கர வாகனங்கள் செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. 5 கிலோமீட்டர் சுற்றி செல்லி வருகின்றனர். குறிப்பாக இந்த பகுதியில் அதிக மழை மற்றும் 2 புறங்களிலும் கிளை வாய்க்கால், பாசன வாய்க்கால் செல்வதால் தண்ணீர் ஊற்று எடுத்து வருடம் முழுவதும் இந்த தண்ணீர் 1 அடி 2 அடி நின்று பொதுமக்கள் அவதிப்பட்டு வரும் நிலையில் நள்ளிரவில் பெய்த, நேற்று இரவு பெய்த, நள்ளிரவு பெய்த 2 மணி நேரத்துக்கு மேலாக பெய்த கனமழையால் 5 அடிக்கு மேல் தண்ணீர் நின்று போக்குவரத்து பாதிக்கப்பட்டு தற்போது இருசக்கர வாகனங்கள் தொடர்ந்து பழுதாகி வருகிறது. அந்த பகுதியில் ரயில்வே துறை மற்றும் ஊராட்சி நிர்வாகம் உடனடியாக அந்த தண்ணீரை அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று இருசக்கர வாகன ஓட்டிகள் மற்றும் அந்த பகுதியாக செல்லக்கூடிய பொதுமக்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர். இருந்தாலும் வருடம் இதே நிலை ஏற்படுகிறது. மழைக்காலங்களில் இதே நிலை தொடர்ந்து ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள், விவசாயிகள் வேதனையுடன் தெரிவித்தனர். இல்லை என்றால் 5 கிலோமீட்டர் சுற்றி செல்லக்கூடிய நிலையே தொடர்ந்து ஏற்பட்டு வருகிறது. இன்று மட்டும் 10க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் பழுதாகி நின்று தற்போது அந்த வாகனத்தை தள்ளிக்கொண்டு பொதுமக்கள் செல்லும் நிலை ஏற்பட்டு இருக்கிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன்.